போற்றியும் சிவான குருமாசன பங்கை வணங்கி அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமுகடியில தாய் தமிழ் பள்ளியில் படித்தவரும் மனது என் பெயர் மாமயிலரசன். நான் இப்பொழுது காணாமல் போன பணத்தை பற்றி பேச வந்துள்ளேன். வணக்கம். திருக்குறள். எல்லாம் விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா வழக்கே விளக்கு. ஒரு ஊரில் ஒரு வணிகன் இருந்தான். தம்மிடம் உள்ள ஆடுகளை விற்று நிறைய பணம் வைத்துக் கொண்டிருந்தான். அவன் இந்த பணத்தை கொண்டு நிறைய ஆடுகள் வாங்கி விற்று நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என கனவு கண்டு கொண்டு வந்தான். தான் வைத்திருந்த பணப்பை கீழே விழுந்தது கூட அறியாமல் போய்விட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தான். தன் பணப்பை கீழே விழுந்தது அறிந்து மறுநாள் தன் நாட்டு சிற்றாரிடம் முறையிட்டான். தன் பணப்பை தொலைந்து விட்டதாகவும் அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானமாக 40 பணம் தருவதாக கூறினான். அவ்வாறே முரசு அறிவிக்கப்பட்டது. 3 நாள் கழித்து ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டுபிடித்த பணப்பையை கொண்டு அரசனிடம் ஒப்படைத்தார். அரசன் அவளின் நேர்மையும் நாணயத்தையும் கண்டு அவளுக்கு தக்க வெகுமதி கொடுக்க வேண்டும் என வியாபாரிக்கு ஆணையிட்டார். வணிகன் தன் பணப்பையை பெற்று கொண்டு பணம் சரியாக உள்ளதா என பார்த்து கொண்டான். சரியாக இருந்தது. இருப்பினும் சன்மானம் கொடுக்க வேண்டும் என புரிந்து கொண்டு அரசன், என் பணப்பையில் அதிக பணம் இருந்தது, இப்போ குறைவாக இருக்கிறது என பொய் பேசினான். அரசன் அதை அறிந்து கொண்ட அரசன் இதை சொன்னபடி வெகுமதி கொடுக்காததை கண்டு வெகுண்டார். வணிகனுக்கு நல்ல பாடம் கற்க நினைத்தார். வணிகனே, உன் பணப்பையில் அதிக பணம் இருந்தது, இது குறைவாகி இருக்கிறது, இந்த பணப்பை உன்னோடது கிடையாது என அதனை வாங்கி வைத்துக் கொண்டார். பாட்டி சென்ற பின் பணத்தை வைத்திருப்பவன் மட்டும் பணக்காரன் அல்லன். சொன்ன சொல்லை மறக்காமல் மற்றவர்களுக்கு பெருந்தன்மை உள்ளம் படைத்தவனை பணக்காரன் என கூறிய அரசன் அவளுக்கு மூதாட்டிக்கு பணப்பையை பரிசாக கொடுத்து விட்டார். கஞ்சத்தனமான வணிகன் பணப்பையை இழந்ததுடன் மற்றவர்களுடைய கேலி பேச்சுக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளாகினான். கருத்து. நீதியே நன்மை தரும். போற்றியும் சிவாய நமோ.